ஆனால் அந்த பெண் வந்து சர்ச்சையாகவே போயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து அந்த பெண் நடிக்க தொடங்கின பிறகு வந்து சர்ச்சையாக தான் போயிடுச்சு. அப்போது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வேலை இப்படி முடிவு பண்ணியிருக்கலாம். என்னென்னு கேட்டால், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அப்போ லவ் பண்ண வந்து பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவர் லவ் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர். அப்போது இந்த இடத்துல தான் கேட்டால் கேரளாவுக்கு வரும்போது என்ன செய்யறேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யாரை பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் கேட்டால், கும்பமேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்ராட்சம் மாலை விற்ற ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இஸ்லாமியரை கல்யாணம் பண்ண. சும்மா இருப்பானுங்களா? சாதாரணமாகவே உங்களால் வந்து அந்த சங்கி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இறங்கிடுவானுங்க. இதுதான் பாயிண்ட்டு. என்னென்னு கேட்டால், கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்ற ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய வாலிபரை வந்து காதலித்து திருமணம் பண்ணி கொண்டார். உடனே வந்து இது எப்படி, இது வந்து லவ் ஜிஹாத்தா? ஏன்னா லவ் ஜிஹாத்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாஜக அரசு கொண்டு வந்தது தான் அந்த சட்டம். என்னென்னா, ஒருவேளை வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க லவ் ஜிஹாத் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஏன்னா வந்து கட்டாயமாக வந்து கட்டாய திருமணம் இருக்குல்ல. இப்போ இங்கே எப்படி சொல்கிறாங்களே சில திருமணங்கள் சொல்கிறாங்க பாருங்க.